Hello everyone, welcome to 6 class. UGC NET June 2026 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த தடவை நிறைய பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே முக்கியமானது. ஸோ அது எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க, பிழை இல்லாமல். முக்கியமான தேதிகள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்மளோட எக்ஸாம் டேட் வந்து ஜூன் 22 ஜூன் 30 வரையும் சொல்லியிருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. நம்ம அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மே 20 தான். அண்ட் அதே டேட்லயே நம்ம வந்து எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த தடவை வந்து நம்மளோட கேட்டகரியில நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட கேட்டகரி வைஸ் ஃபீ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரிக்கு 1150, ஓபிசி அண்ட் எக்கானமிக் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 600, அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து 325. அண்ட் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் நமக்கு வந்து போட்டோ அண்ட் சிக்னேச்சர் இருந்தால் மட்டும் போதும். ஆனால் இந்த தடவை ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளோட போட்டோ சிக்னேச்சர் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது நம்மளோட கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்றது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த எக்ஸாம்லாம் எழுதுறோமோ அங்க இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சு மட்டும் தான் எழுத முடியும். ஸோ அப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து எழுதுங்க. ஒருவேளை நீங்க உங்கள்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஏர்லியாவே வந்து அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் ஒருவேளை உங்கள்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலுமே அப்ளை மட்டும் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ரிசிப்ட் நம்பர் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவையா நம்ம எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு. அண்ட் இந்த எக்ஸாமுக்காக நம்ம 30 days கிராஷ் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றோம். ஸோ மறக்காம இந்த 30 days கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி உங்களோட சக்ஸஸை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கோர்ஸ்ல நமக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும், டவுட் சால்விங் இருக்கும், அண்ட் ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து இந்த எக்ஸாம் இந்த 30 days கிராஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் பண்ண போறோம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ அடுத்து அப்ளிகேஷன் விண்டோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், எர்த் சயின்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ், அதாவது லைஃப் சயின்ஸ், அதாவது பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோமெடிக்கல் சயின்ஸ், இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க யூஜிசி நெட் அப்ளை பண்ண முடியாது. நீங்க வந்து சிஎஸ்ஐஆர் நெட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான அப்ளிகேஷன் விண்டோ இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஃபைன். நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லாகின் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க எத்தனை தடவை எக்ஸாம் எழுதிருந்தாலும் இந்த தடவை நீங்க எழுத போறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும். ஸோ ஒருவேளை நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றீங்க, ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்றதுக்கு எல்லாமே இந்த லாகின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போங்க. இதுதான் வந்து டிஜிலாக்கர். ஸோ நம்ம எக்ஸாம்ல கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து இதுதான். என்ன அப்படின்னா, டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் லாகின் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ டிஜிலாக்கர் இதில் எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம், அல்லது உங்களோட யூசர் நேம் வச்சு லாகின் பண்ணலாம், அல்லது உங்களோட ஆதார் வச்சு லாகின் பண்ணலாம். ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் இந்த இடத்துல இந்த சைன் அப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ சைன் அப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். எய்தர் உங்களுக்கு வந்து இந்த ஆதாரோட பேஜ் வந்து வரும், டிஜிலாக்கரோட ஆதார் வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து கிரியேட், அதாவது உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இதை வச்சு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் டிஜிலாக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. நீங்கள் ஆல்ரெடி டிஜிலாக்கர் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து நீங்கள் டிஜிலாக்கர் வச்சு என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், உங்கள் ஆதாரில் இருக்க மொபைல் நம்பருக்கு. ஸோ அதில் மூலமாக இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்னாச்சும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் ஆதார் கொடுக்கலாம், அல்லது பேன் கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ், ஏதாவது ஒன்று மட்டும் பிக் பண்ணிட்டு அடுத்த பேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்லேயே உங்களோட ஆதாரில் இருக்க நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம், அட்ரஸ் இதெல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி. அதுக்கு தான் டிஜிலாக்கர் அக்கௌண்ட் வந்து நம்ம லாகின் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கொடுத்த பின்னாடி அதில் ஒருவேளை நீங்கள் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போது இதில் வந்து நம்மளோட நேம் கொடுக்கணும், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் மேல். அதாவது இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட ஃபாதர் நேம், அதாவது உங்களோட நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்,
இந்த டீட்டெயில்ஸை மட்டும் ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை எடிட் பண்ண முடியாது. எடிட்டிங் விண்டோ கொடுத்தாலும் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா அடுத்து உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களோட நேம், அதுக்கப்புறம் வந்து உங்களோட லொக்காலிட்டி அண்ட் கண்ட்ரி, ஸ்டேட் இதெல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதாவது உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ், தென் உங்களோட பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும், இது எப்படி வந்து இந்த பாஸ்வேர்டு அக்செப்ட் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரியான ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா உங்களோட ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் அண்ட் நம்பர் இருக்கணும். இப்படி தான் வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். ஸோ க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் இது சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களோட நேம், மதர் நேம், ஃபாதர் நேம், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கலாம் அல்லது சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்து அடுத்த பேஜ் போகிறப்போ நமக்கு வந்து ஓடிபி கேட்பாங்க. உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ சப்மிட் கொடுத்துருங்க. ஓடிபியை கொடுத்துட்டு அடுத்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும், அடுத்து ஃபீ பேமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அடுத்த பேஜ்ல நம்ம இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுக்க போறோம். அதாவது நம்மளோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்டோம், பர்சனல் டீடைல்ஸ், டிசபிலிட்டி டீடைல்ஸ், அப்பார் ஐடி அப்படி சொல்லிட்டு. ஸோ அதாவது ஸ்டூடெண்ட் ஐடி, அதாவது NEP 2020 நியூ கைட்லைன்ஸ் படி அப்பார் ஐடி அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்குற ஐடி. ஒருவேளை அது நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுக்கலாம். அடுத்து எக்ஸாம் சிட்டிஸ், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், ஸோ இந்த நம்மளோட டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படியே நம்ம உள்ள போனோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து அகைன் வரும். நீங்கள் வந்து கொடுக்கணும். கொடுத்த பின்னாடி இந்த இடத்துல தான் நமக்கு அடுத்து வர ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நமக்கு என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனா இந்த தடவை உங்களோட கேட்டகரி கேட்டுட்டு அதுல வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கேட்டகரியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரலா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா, இல்ல OBC, ST, SC, ஜென்ரல் இப்படிலாம் வரும். ஸோ அப்போ நீங்க என்ன கேட்டகரின்றத சூஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கேட்டகரி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. இதுதான் இந்த தடவை கொடுத்துருக்க செகண்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட். ஸோ அப்போ நீங்க எதர் எஸ் கொடுக்கணும் இல்லை நோ கொடுக்கணும். ஒருவேளை உங்கள்கிட்ட கேட்டகரி OBC சர்டிஃபிகேட், அதாவது OBC சர்டிஃபிகேட் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்துட்டு OBC சர்டிஃபிகேட்டோட ஐடி நம்பர், அதுக்கப்புறம் எந்த டேட்ல வந்து கொடுத்தாங்க, அப்புறம் யார் அந்த இஷ்யூவிங் அத்தாரிட்டி இதெல்லாம் வந்து கொடுக்கணும். ஒருவேளை உங்கள்கிட்ட கேட்டகரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். அதை பேஸ் பண்ணி கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்து யோசிக்க வேணாம். இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 டேஸ்க்குள்ள வந்துடும் மேக்ஸிமம். ஸோ அப்போ அதுக்குள்ள வந்து நீங்க வந்து OBC சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல நோ கொடுத்து நம்ம போறப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன கேட்கறாங்க அப்படின்னா நம்மளோட ரிசிப்ட் நம்பர் கேட்கறாங்க. OBC சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருப்போம் இல்லையா, அந்த அப்ளை பண்றப்போ ஒரு ரிசிப்ட் நம்பர் கேட்பாங்க. அந்த ரிசிப்ட் நம்பர் தான் கேட்கறாங்க. அதை கொடுத்துட்டு நீங்க எந்த டேட்ல OBC சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணீங்க அப்படின்ற டீடைல் அண்ட் யார் அதை இஷ்யூவிங் அத்தாரிட்டி, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ OBC சர்டிஃபிகேட் இல்லாட்டாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க OBC சர்டிஃபிகேட் அப்ளை மட்டும் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஸோ கொஞ்சம் ஏர்லியா வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ அடுத்ததா நமக்கு வந்து உங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து கேட்கறாங்க. ஸோ ஃபேமிலி இன்கம், அதுக்கப்புறம் உங்களோட போஸ்ட் கிராஜுவேட் டீடைல்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட மைனாரிட்டி கம்யூனிட்டி, ஸோ நீங்க வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு பிலாங் பண்றீங்களா அப்படின்றத கேட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம கேட்கறாங்க பாருங்களேன், அதாவது உங்களோட நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் மஸ்ட் பி ஃபில்டு கரெக்ட்லி. ஸோ இதை வந்து நம்மளால எடிட் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா நமக்கு வந்து இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க டிஸ்க்ளைமர். அதாவது என்னென்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். ஒருவேளை நீங்கள் PWD அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன பண்ணா உங்களோட இந்த UDID கார்டு, இந்த ஐடி கார்டு வந்து இருக்கா, அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ ஒரு எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த அப்பார் ஐடி அப்படின்றது NEP-யோட NEP 2020 நியூ கைட்லைன்ஸ் படி இந்த அப்பார் ஐடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. இல்லை அவங்க அகாடமிக் கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து இது வந்து இருக்கும். அதில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடி எஸ் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த அப்பார் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு அடுத்ததா நீங்கள் எதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எதர் உங்களோட PG-யை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து 4 இயர் அண்டர் கிராஜுவேட் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு கூட உங்களால் நெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஐ வாண்ட் டு அப்ளை
எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா 4 இயர் அண்டர் கிராஜுவேட் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி, இதை எதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அப்போது நீங்கள் என்ன சப்ஜெக்ட், நீங்கள் நெட் எக்ஸாமில் என்ன சப்ஜெக்ட் எழுத போகிறீங்க அப்படின்றத ஸ்க்ரால் டவுன் பண்ணி உங்களோட சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் உங்களோட கொஸ்டின் பேப்பர் மீடியம் இங்கிலீஷில் வேணுமா இல்லை ஹிந்தியில் வேணுமா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நீங்கள் எதை கொடுத்தாலும் உங்களோட கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலேயுமே வரும். நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கப்பவே உங்களால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும் உங்களோட இதை வந்து இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் வந்து தமிழ் லிட்ரேச்சர், எனக்கு பேப்பர் 1 தமிழில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை, எல்லாருக்குமே பேப்பர் 1 இங்கிலீஷில் தான் வரும். ஏதோ நீங்கள் வேணால் அதை ஹிந்தியில் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ பேப்பர் 1 இங்கிலீஷில் தான் வரும், அதை நீங்கள் வந்து தமிழில் வராது. ஓகேங்களா? ஃபைன். அடுத்து உங்களோட எக்ஸாம் சிட்டியை பொறுத்தளவுக்கு 4 எக்ஸாம் சிட்டி வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மேஜர் சிட்டிஸ்லையுமே எக்ஸாம் சிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 4 சிட்டிஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணுறப்போ பொதுவாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிட்டி அண்ட் செகண்ட் சிட்டி இதுலேயே நமக்கு மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. ரேராக தான் இந்த தேர்ட் சிட்டியில் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சிட்டி அந்த சிட்டியை சூஸ் பண்ணிட்டு 4 சிட்டியும் சூஸ் பண்ணணும். ஸோ எந்த ஸ்டேட் எழுதுறீங்க, அந்த சிட்டியில் எழுதுறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு அடுத்து உங்களோட ஃபாதர், கார்டியன் அண்டு மதர் அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த கேப்சா ஃபில் பண்ணிட்டு அடுத்த பேஜ் போய்க்கலாம். ஸோ அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நெட் எக்ஸாம் நான் ஃபைனல் இயர் படிக்கிறப்போ அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது நீங்கள் பிஜி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், அல்லது ஃபைனல் இயர் படிக்கிறப்ப பிஜி ஃபைனல் இயர் படிக்கிறப்ப அப்ளை பண்ணலாம். அப்போ எனக்கு மார்க் கேட்பாங்க இல்லையா, அதை நான் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இந்த இடத்துல வந்து அதுக்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பாஸ் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. பாஸ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கேட்குறப்போ பாஸ்டா இல்ல அப்பியரிங்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒருவேளை நீங்க பாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா சிஜிபிஏ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஒருவேளை நீங்க அப்பியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு ஹைட் ஆயிடும். ஓகே, இப்போ பார்ப்போமா? ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்களேன். ஸோ அப்போ நான் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா உங்களோட ரிசல்ட் மோடு கேட்பாங்க. நீங்க வந்து எந்த இயர்ல பாஸ் ஆயிருக்கீங்க, என்ன கோர்ஸ்ல பாஸ் ஆயிருக்கீங்க, அதாவது என்ன சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒருவேளை நீங்க அப்பியரிங் அப்படின்னா நீங்க எந்த இயர்ல வந்து பாஸ் ஆகிறீங்க அப்படின்றத கொடுத்துட்டு வெதர் நீங்க ஃபைனல் இயரா அல்லது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்களா அப்படின்றத கொடுக்குறீங்க. ஸோ இதன் மூலமா தான் நான் நீங்க வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஃபைனல் இயர்ல நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அடுத்து உங்களோட நீங்க என்ன யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, எம்ஏ, அதுக்கப்புறம் வந்து இல்லை எம்எட் அல்லது எம்எஸ்சி, அது எம்சிஏ, எம்காம் இதெல்லாம் பேஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அடுத்து உங்களோட சிஜிபிஏ கொடுத்துட்டு நீங்கள் வந்து போகலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா. அண்டு இந்த தடவை புதுசாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ட்வின்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, எஸ் கொடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், நோனா நோ கொடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு வந்து டிஜிட்டல் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போது எந்த ஒரு மால் ப்ராக்டிஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட எக்ஸர்வீஸ்மென்ட் சிட்டி, அதாவது நீங்கள் எக்ஸர்வீஸ்மெனா இல்லை ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அடுத்து கேப்சா ஃபில் பண்ணிட்டு ஸோ அப்ளை ஃபார் நீங்கள் வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பேஸ்ட் ஆன் த டீட்டெயில்ஸ், நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களே இந்த தடவை ஃபில்டர் அவுட் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து ஏஜ் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா அப்ளை பண்ணுறப்போ, எதை நீங்கள் 30 அல்லது 35 கொடுத்துருப்பீங்க இல்லையா, நீங்கள் வந்து 35க்குள்ளே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 இதுவுமே உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகும். நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்க இந்த 3 விசிபிளா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த 3 கிளிக் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா, எந்த ஒரு தப்பும் இல்லை. இதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஈவன் ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் வந்து ஜேஆர்எஃப்க்கு அப்ளை பண்றேன், ஜேஆர்எஃப்க்கு அப்ளை பண்றப்போ நான் நெட் எக்ஸாம் நெட்டோட ஸ்கோர் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை. ஒருவேளை நீங்க வந்து ஜேஆர்எஃப்க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா பொதுவாக யூஸ்வலாக ஜேஆர்எஃப்க்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கும், நெட்டுக்கு கொஞ்சம் லோவரா இருக்கும். நீங்க ஜேஆர்எஃப் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜேஆர்எஃப் ஸ்கோர் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ ஆர் குவாலிஃபைடு ஃபார் ஜேஆர்எஃப் அண்ட் நெட் லெக்சர்ஷிப் அப்படி சொல்லிட்டு வரும். நீங்க ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணிருக்கீங்க, அப்படி அப்ளை பண்றப்போ நீங்க நெட் எக்ஸாமோட ஸ்கோரை மட்டும் அச்சீவ் பண்ணிருக்கீங்க, நெட் ஸ்கோரை மட்டும், நெட் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் குவாலிஃபைடு ஃபார் நெட் லெக்சர்ஷிப் ஒன்லி அப்படி சொல்லி வரும். ஈவன் தான் நீங்க ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணியிருந்தாலும். ஓகேங்களா, ஸோ அதை ரொம்ப கிளியரா வந்து புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து கொடுக்குற 3வது இம்பார்ட்டன்டான அப்டேட் வந்து இதுதான். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த தடவை லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம், நம்மளோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுவோம். இந்த தடவை லைவ் ஃபோட்டோ கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ஸோ பொதுவாக என்டியோட அதர் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லைவ் ஃபோட்டோ கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்
NTA UGC நெட்ல வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்து இதர் கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணுவீங்க அல்லது மொபைல் அப்ளை பண்ணுவீங்க. எது அப்ளை பண்ணாலும் பிரச்சனை இல்லை, கவலை இல்லை. ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து லைவ் கேமராக்கான இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் லேப்டாப்பில் அப்ளை பண்ணுறப்போ உங்கள்கிட்ட வெப்கேம் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். நீங்கள் லேப்டாப்பில் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட வெப்கேமே இல்லை அப்படின்னாலும் இஷ்யூ இல்லை. என்ன பண்ணணும், உங்களோட மொபைலில் நீங்கள் வந்து இந்த QR ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்கேன் பண்ணுறப்பவே உங்களுக்கு கேமரா ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ அங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் போதும். இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணால், இந்த ரீஃப்ரெஷ் கேப்சர் ஃபோட்டோ இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோட்டோ வந்து இங்கே வந்து அப்பியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 3வது முக்கியமான அப்டேட். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஃபோட்டோ மட்டும் தான் அப்லோட் பண்ணுவோம். இந்த இடத்துல லைவ் ஃபோட்டோவும் கேட்குறாங்க. ஈவன் வந்து நம்ம லைவ் ஃபோட்டோவை கொடுத்துருந்தாலும் அடுத்தும் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் லைவ் ஃபோட்டோ எடுத்துட்டீங்க இல்லையா, இந்த இடத்துல அந்த லைவ் ஃபோட்டோ வந்து வந்துடும். இந்த இடத்துல உங்களோட ஆதார், பேன் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து வரும். ஸோ இதான் வந்து இந்த டிஜிலாக்கரோட அட்வான்டேஜ். ஸோ அப்போ இதில் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ரீகேப்சர் பண்ணுறோம்னா நீங்கள் ரீகேப்சர் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு. ஸோ அடுத்ததாக நம்மளோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு இந்த சைஸ் இஷ்யூ வரும், என்ன ரேஷியோவில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. ஒருவேளை உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா. அண்ட் அவங்களேவும் ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க இது அப்லோட் பண்ணுறதை வந்து ஈஸியாக. ஸோ அப்போது நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு இதுலேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதை பார்த்துக்கலாம். ஒரு மாற்றி அப்லோட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் வந்து ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல வரும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே இந்த இடத்துல வந்து வரும். நீங்கள் அதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒன்ஸ் அதை வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபைனல் சப்மிட் வந்து கொடுங்க. ஸோ ஒன்ஸ் அதை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ, நீங்கள் எடுத்த ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே இந்த இடத்துல வந்து வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களோட மெயிலையும் வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ உங்களோட மெயிலுக்கு ஒரு OTP வரும், அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கணும். அந்த OTPயும் கொடுத்தீங்க அப்படின்னா மெயில் வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக நமக்கு வந்து பேமெண்ட். ஸோ இந்த பேமெண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் பொறுமையாக வந்து பே பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல வந்து பே பண்ணுங்க. 2-3 தடவை வந்து அட்டம் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும், அந்த பேமெண்ட் வந்து பெண்டிங் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு வந்து பேமெண்ட் போயிடுச்சு ஆனால் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் 24 to 48 hours வந்து வெயிட் பண்ணுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், இல்லை வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஃபைன். அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு சில பேர் என்ன கேட்பீங்க அப்படின்னா, நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஃபோனில் அப்ளை பண்ண முடியுமா இல்லை ஜிபேல அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எஸ், நீங்கள் வந்து QR கோட் யூஸ் பண்ணி ஜிபே ஸ்கேன் பண்ணி உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது இவ்வளோதான் வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தான். நம்மளோட 6th கிளாஸ்ல இருந்து இந்த லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 30 days கிராஷ் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இதில் ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். லைவ் கிளாஸஸ், லைவ் இன்டராக்டிவ் கிளாஸஸ், அண்ட் இதில் நீங்கள் டெஸ்ட்டும் வந்து எழுதி பார்த்துக்கலாம். இந்த கிராஷ் கோர்ஸ் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து ரிசல்ட் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி நீங்களும் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.